ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். சாரீ வந்து நம்ம ஓரம் தைக்க போகிறோம். ஓரம் வந்து கரெக்டாக நேராக ஓரத்தை நீங்கள் அழகாக வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நல்ல பக்கம் கெட்ட பக்கம் நம்ம வந்து அதை பார்த்துக்கணும். இதில் வந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம் எப்படி வருதுன்னு நீங்கள் பார்த்துக்கணும். இந்த சுருவுற இடத்துல முந்தி சுருவுறம் பாருங்கள், அந்த இடத்துல வந்து எடுத்து நம்ம நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்துக்கணும். இப்படி பார்த்துட்டு வெள்ளையாக இருக்கிறது உள்பக்கம், கொஞ்சம் கருப்பாக இருக்கிறது வெளிப்பக்கம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது, கொஞ்சம் கருப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள், ரெண்டாக மடிச்சுட்டு அழகாக நம்ம வைக்கிறோம். ரஃப் அடிக்கணும் நம்ம. இங்கே பாருங்க, தூக்கி தூக்கி இப்படி வச்சு ரஃப் அடிக்கணும். ரஃப் அடிச்சுட்டோமா? இங்கே பாருங்க. இங்கே பாருங்க, அழகா பின்னாடி லைட்டாக கொஞ்சம் பிடிச்சி இழுத்து பண்ணணும். இங்கே பாருங்க, 2 மடிப்பு ரஃப் அடிப்பு. இங்கே பாருங்க, லேசாக இழுத்து தைக்கணும் கையில். எப்பயுமே ஊசி வந்து உள்ளாரே இருக்கணும். இந்த ஊசி நீங்க பாருங்க, பாருங்க. நுனி தைக்கையில கொஞ்சம் கூட வெளியில வரக்கூடாது உங்களுக்கு. இங்க பாருங்க, கரெக்டா அப்படி பர்ஃபெக்டா நிக்கணும். இங்க பாருங்க, ரஃப் அடிக்கணும். ரஃப் அடிக்கணும், திருப்பி அடிங்க. இழுத்து இழுத்து அடிச்சிங்கன்னா நூல் அறுந்து போயிடும். இழுத்து இழுத்து அடிச்சிங்கன்னா நூல் அறுந்துடும். இப்படியே இழுக்காம அழகாக ரஃப் அடிக்கணும். பாருங்க, பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்க. ஓகேவா? அடுத்தது அப்படி நூலெல்லாம் நல்லா ஃபினிஷிங்காக வெட்டி விட்டுருங்க. இங்கே பாருங்கள், 2 மடிப்பு மடிச்சுட்டு இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு லேசாக பின்னாடி கை கொடுத்து பாருங்க. எப்பயுமே ஊசி உள்ளாரே இருக்கணும் தைக்கும்போது. இங்கே பாருங்கள், இந்த எட்ஜி வந்து கொஞ்சம் கூட வெளியில் வரக்கூடாது. இதுக்குள்ளாரே இப்படி இருக்கணும். இப்படி பிடிச்சிட்டு இப்படி நல்லா வச்சு, இப்போ பெருசாக வந்து அப்படி ஒரு சுருக்கம் வச்சுருங்க இந்த இடத்துல. இங்கே பாருங்க, ஓகேவா? இப்படி தான் ஓரம் அடித்து கற்றுக்கணும். இங்கே பாருங்கள், எத்தனை ரஃப் அடிச்சிருக்கேன். கொஞ்சம் கூட வெளியில் உள்ள பாருங்கள் இந்த இடம் அழகா. சரியா? இந்த சேனலை வந்து இந்த வீடியோவை பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.